உங்கள் பிஸ்னஸை பயம் இல்லாமல் நடத்த இந்த 3 சிம்பிள் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க. ஒரு உண்மை என்னென்னா, பிஸ்னஸ்க்கு பிரச்சனை லாபம் இல்லைங்கிறது இல்லை. ஒவ்வொரு பிஸ்னஸ்லேயும் இருக்க பிரச்சனை என்னென்னா பயம்தான். பயத்திலேருந்து வரக்கூடிய எந்த முடிவும் தவறாக தான் இருக்கும். முடிவு தவறாக இருந்தால் உங்கள் பிஸ்னஸ் ஸ்லோவாக இருக்கும். நான் ஆடிட்டராக கடந்த 20 வருஷமாக பார்த்த உண்மை ஒன்று தான். இந்தியாவில் இருக்க ஒரு பிஸ்னஸ் ஓனர்ஸும் ரொம்ப கடினமாக உழைக்கிறாங்க. ஆனால் அவங்க எல்லார்கிட்டேயும் அமைதியும் நிம்மதியும் அவங்க வேலை மேலே இருக்கான்னு கேட்டால் ரொம்ப கம்மி. எல்லார்கிட்டையும் இருக்கிற விஷயம் டேக்ஸ் மேலே பயம், கேஷ் ஃப்ளோ மேலே பயம், லா பார்த்து பயம். அவங்க பிஸ்னஸை அடுத்த தலைமுறைக்கு எப்படி கொண்டு போகிறதுங்க தெரியாத பயம் ரொம்ப அதிகமாக இருக்குது ஒருத்தர்கிட்டையும். இன்றைக்கி நான் இங்கே சொல்ல போகிற விஷயம் ஏதோ பிஸ்னஸை வளர்க்குறதுக்கான டிப்ஸ் இல்லை. ஒரு பிஸ்னஸ் ஓனர்ஸ்கிட்டையும் இருக்கக்கூடிய அந்த பயத்தை ரிமூவ் பண்ணுறதுக்கான சிம்பிள் 3 ரூல்ஸ் சொல்ல போகிறேன். பயம் போனால் பிஸ்னஸ் தானாகவே வளரும். ரூல் நம்பர் 1, கிளாரிட்டி ஃபர்ஸ்ட், ப்ராஃபிட் லேட்டர். கிளாரிட்டி இல்லாத பிஸ்னஸ்க்கு ப்ராஃபிட் கண்டிப்பாக இருக்காது. அதிகமான பிஸ்னஸ் பீப்புளுக்கு தன்னுடைய இன்கம் என்னன்னு தெரியாது, தன்னுடைய செலவு என்னன்னு தெரியாது, தனக்கு என்ன தான் லாபமும் புரியாது. ஆனால் ஒன்று மட்டும் வச்சுருப்பாங்க, பிஸ்னஸ் பிளான். பெரிய கனவு, பெரிய சாம்ராஜ்யங்களை உருவாக்கணுங்கிற கனவை மட்டும் கட்டி வச்சுருப்பாங்க. டைரக்ஷனே இல்லாத ரோட்டில் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணால் ஆக்சிடெண்ட் தான் நடக்கும். இதெல்லாம் இல்லாமல் இருக்கணும்னா டெய்லி 10 நிமிஷம் அவங்க நம்பர்ஸ் அவங்க ரொம்ப அமைதியாக பார்க்கணும். டென்ஷன் இல்லாமல், எந்த அனலைசிஸும் இல்லாமல், எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் இல்லாமல் இந்த பழக்கம் உருவானா கிளாரிட்டி அவங்களுக்கு கிடைக்கும். பயம் குறைய ஆரம்பிக்கும். ரூல் நம்பர் 2, இந்தியாவில் எல்லா பிஸ்னஸுமே சர்வே ஆகும். ஆனால் ஸ்கேலப் ஆகுமா? எல்லா பிஸ்னஸ் ஓனர்ஸ்கிட்டையும் வீக்காக இருக்கிறது அவங்க சிஸ்டம் தான். ஒருத்தர் எல்லா வேலையும் செய்வாங்க, அவங்கக்கிட்ட ரிதமே இல்லை, ப்ராசஸ் இல்லை, எல்லா வேலையும் அவசரமாக செய்வாங்க. அதனால் தவறுகள் நிறைய உருவாகும். அதனால் மிஞ்சுறது நிரந்தரமான பயம். இது எல்லாத்துக்கும் சிம்பிள் சிஸ்டம் ரூல். டெய்லி, வீக்லி, மந்த்லி ரிதம்ஸ் க்ரியேட் பண்ணுறது. டெய்லி கேஷை பார்க்கணும், வீக்லி பேமெண்ட்ஸை ரிவ்யூ பண்ணணும், மந்த்லி ப்ராஃபிட்டை செக் பண்ணணும். இந்த மாதிரி கிளாரிட்டி சிஸ்டம்ஸ் க்ரியேட் பண்ணாக்கா பயம் குறைஞ்சி எல்லா பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கும் நிம்மதியான தூக்கம் வரும். நிம்மதியான தூக்கம் வந்தால் அவங்களுடைய டெசிஷன் மேக்கிங் கிளாரிட்டி எப்படி இருக்கும் யோசிங்க. ரூல் நம்பர் 3, தர்மா ஓவர் பேனிக். பேனிக்கில் எடுக்கிற டெசிஷன் பிஸ்னஸை டெஸ்ட்ராய் பண்ணும். லாஸ் வந்தால் பேனிக், காம்படிட்டர் வந்தால் பேனிக். இந்த பேனிக்கை ஓவர் கம் பண்ணுறதுக்கான சிம்பிள் தார்மிக் ரூல். டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த கேள்வி கேளுங்க, இந்த டெசிஷன் க்ளீனாக, கரெக்டாக, இது லாங் டேர்முக்கு உதவுமா? இதுதான் தார்மிக் செக்லிஸ்ட். இந்த செக்லிஸ்ட்டை ஃபாலோ பண்ணி எடுக்கிற முடிவு லேட்டாக ப்ராஃபிட் கொடுக்கும், ஆனால் நிரந்தரமாக அமைதியும் வளர்ச்சியும் உங்கள் பிஸ்னஸ்க்கு கொடுக்கும். உங்கள் பிஸ்னஸை பயம் இல்லாமல் நடத்துறதுக்கு தேவையான 3 ரூல். கிளாரிட்டி ஃபர்ஸ்ட், சிஸ்டம் ஓவர் சர்வைவல், தர்மா ஓவர் பேனிக். இது ஸ்ட்ராட்டஜி இல்லை, இது சர்வைவல் கோடு. நான் இங்கே உங்கள் பிஸ்னஸ் வேகமாக வளர எதுவும் சொல்ல மாட்டேன், ஆனால் உங்கள் பிஸ்னஸ் சேஃபாக வளர்கிறதுக்கு எல்லா உதவியும் இங்கே கற்றுக் கொடுப்பேன். ஃபியர் இல்லாத பிஸ்னஸ் ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆகும், ஆனால் 3 தலைமுறை தாண்டி நீடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு கிளாரிட்டி தந்திருந்தா இதே மாதிரி உண்மையாக காமாக உங்கள் பிஸ்னஸ்க்கு நான் தொடர்ந்து கைடன்ஸை ஷேர் பண்ணுறேன். க்ளீன் மணி, கிளியர் மைண்ட், லெகசி லைஃப். திரும்ப சந்திப்போம் அமைதியாக, நிம்மதியாக. நான் உங்கள் எஸ்ஜே ரகுநாதன்.